அவளும் எங்க வீட்டு மகள்தான், எங்க வீட்டு மகாலட்சுமி. அவ ஊரையே கூட்டி பிரம்மாண்டமாக வளைகாப்பு நடத்தி அசத்திய குடும்பம். ஹல்லிக்கார் மாடு விருத்தியடைய விழிப்புணர்வு. கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தை சேர்ந்த தொழிலதிபர் தினேஷ் செல்ல பிராணிகளையும் குறிப்பாக கால்நடைகளையும் நேசிப்பவரா. முக்கியமாக உள்நாட்டு ஹல்லிக்கார் என்கிற பசு இனங்கள் மற்றும் காளைகளை வளர்ப்பதில் அவர் தீவிரம் காட்டி வருகிறாரா. இந்த இயக்கத்தில் பிடதி அருகே 4 மாத வயதுடைய ஹல்லிக்கார் பெண் கன்று ஒன்றை வாங்கி வந்து அதற்கு கௌரி என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்திருக்கிறார். அந்த பசு தற்போது நிறை மாத கர்ப்பமாக இருக்கிறது. இதனையொட்டி தங்களது வீட்டு மகளாக பாவித்து சென்னப்பட்டினத்தில் உள்ள கோமதி கல்யாண மண்டபத்தில் பசு கௌரிக்கு பிரம்மாண்டமாக வளைகாப்பு சீமந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறார். கௌரிக்கு மலர், வெற்றிலை, பச்சை விளையல், அக்ஷதை, வெல்லம், தேங்காய், பழங்கள் ஆகியவற்றால் அலங்காரம் செய்யப்பட்டு ஆரத்திக்கு பின் மாடுகளுக்கு பழங்கள் வழங்கப்பட்டன. 500க்கும் மேற்பட்டோர் அந்த சீமந்த சாஸ்திரத்தில் கலந்து கொண்டு அபூர்வ சீமந்த சாஸ்திரத்தை வியந்து பார்த்து கௌரியை வாழ்த்தி சென்றனர். இந்த வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்த தினேஷ் இந்த நிகழ்வு குறித்து பேசுகையில், ஹல்லிகார் இனம் நமது தேசிய இனம், அதை பாதுகாப்பது நமது கடமை. எல்லையில் ஆய்வு நடத்தி விவசாயிகள், கால்நடை பிரியர்களிடம் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் கூறிய அந்த கால்நடை ஆர்வலருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.